உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வர இருப்பது மகிழ்ச்சி. அதுதான் சார், அது ஒரு டைம் எப்பயாச்சும் வீக்லி ஒன்ஸ் அப்படி பண்ணாலும் ஓகே. காலையில ஒரு தடவை, மதியம் ஒரு நான் எப்படி பல் வளர்க்கறனோ, டெய்லி எப்படி 2 வேளை குளிக்கறனோ, மூவி சீரியல் வில்லன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் சார் இது. சோ இப்போ என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். அந்த பொண்ணு சொன்னச்சு, நீ வில்லேஜ் பாய், நீ ஃபேரா இல்ல, ஐ டோன்ட் லைக் இட். கேக்க நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் process. சார் ஆக்சுவலா இங்க கம்மியா இருக்கு. வெளிய வந்து எல்லாரும் துரத்தி வந்தெல்லாம் ஃபாலோ பண்ணி கேட்டிருக்காங்க. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. அழகுபடுத்திக் கொள்ள விரும்பும் ஆண்கள் வெர்சஸ் அழகுபடுத்திக் கொள்ள நொட்டுனாரு இவரு. போய் காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கிட்டாப்பா. நீங்க ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணுங்க சார். காரணம் ஒரு பொண்ணு சார், அதுக்கு ஒரு 5 இயர்ஸ் பேக் நான் லவ் ப்ரோபோஸ் பண்ணேன். ஓ ஓகே. அப்ப அந்த பொண்ணு சொன்னச்சு, நீ வில்லேஜ் பாய், நீ ஃபேரா இல்ல, ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். இப்போ ஆஃப்டர் அந்த பொண்ணு மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன பார்த்துச்சு, வாவ் சூப்பரா இருக்கே, மாறிட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இப்போ அந்த பொண்ணு ஆன்ட்டி மாதிரி இருக்கு. சூப்பர் ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ. பால் பாக்கெட் இருக்குல்ல சார், வெளியே போயிட்டு வந்து இந்த பால் பாக்கெட் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் சார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து விமன் கேட்பாங்க. சார் எப்படி சார் பண்றது? போன்ல கேட்பாங்க, முன்னால டிவில போன் பண்ணி. குட் மார்னிங், உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? நான் நந்தினி அடையார்ல இருந்து கூப்பிட்டேங்க. டாக்டர் இருக்காங்கமா, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். அத வந்து விமனுக்கு வந்து மென் டாக்டர் சொல்லுவாங்க, விமன் டாக்டர் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, நீங்க அப்படியாடா இப்பலாம் தெரியுங்களா நீங்க அப்படி கேக்குற மாதிரி இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. சரி ஓகே, நீ பாலுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. லிட்டர் பால் வாங்குறீங்க, அதை கட் பண்றீங்க, பாலை வச்சு மூஞ்சி கழுவீங்களா? அவ்வளவுதான் சார். ஒரு டம்ளர்ல இதே ஊத்திட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணி. நீங்க திருந்தவே மாட்டீங்க. கேர் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால நான் பண்றேன் ரெகுலரா. அப்படிதான் இருக்கணும். நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? நியாயமா? நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருந்தா சப்போஸ் ஒரு 10 டேஸ் உங்களால யூஸ் பண்ண முடியலனா, அப்போ அந்த இடத்துல உனக்கு ஸ்கின் டேன் ஆச்சுனா, ஏய் ஆஃப் பண்ணு வேணா 901. உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிடுவீங்க. புரியுதா? அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அதனால எப்பவுமே நேச்சுரலா எங்கள மாதிரி இருந்தா நாங்க எப்பவுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட. ஓவரா சவுண்ட் வரானே. ஆமாமா. நீங்க இப்போ நேச்சுரலா இப்போ நீங்க கூட ஹேர் ப்ளாக் கட் பண்ணிருக்கீங்க, கட் பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்கீங்க. ஏய் வாயை முன் ஏந்து போடா, ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. கண்டென்ட் எங்கயா போட்டிருக்கீங்க. போடல. வேணா ஜூம் பண்ணுங்க, கேமரா ஜூம் பண்ணுங்க. போடல. நீ எல்லாம் இங்க வந்து பேசவே கூடாது. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட 10 நாள் நீங்க யூஸ் பண்ணலனா கான்ஃபிடன்ஸ் போய்டும், உங்களுக்கு ஸ்கின் கேர் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுன்றாங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படி தானா? மூளை வளர்ச்சி குறை. எக்ஸ்டர்னலா நாங்க மாறிட்டு இருக்கமே தவிர எங்களுக்குன்னு ஒரு இன்னர் செல்ஃப் இருக்கு பாருங்க. அது அப்ப இருந்தபோது அதே கைண்ட்னஸ் தான் இருக்கு, அப்ப இருந்தபோது செல்ஃப் எஸ்டீம் அதே செல்ஃப் எஸ்டீம் தான் இருக்கு. அருமை தோழா. மேக்கப் ஹேருக்கு வந்து 2 விஷயம் நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். யா யா ஹேர் டிப்ஸ் சொல்லுங்க, என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க அப்படின்றது தான் ரெகுலரா எனக்கு கேட்பாங்க என்கிட்ட. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஹேர் ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணுங்க. ஓகே, ஏன் எக்ஸ்ட்ரா அவ்வளவு முடி வச்சிருந்தீங்க? கொஞ்சம் கீழ இருக்குடா. கூல் டவுன் ப்ளீஸ். ஐயோ லார்ட் சிவன் தெரியுங்களா? பாத்திருக்கீங்களா? அவர் என்ன ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு? சிச்சோ அவரா பயங்கரமான வர. அவருக்கு அது நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? அப்பா அதுக்கா சிவனோட கம்பேர் பண்றதாப்பா? பிறக்கும் போதே உலகத்தை அழிக்க பிறந்திருக்குதுங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். அவங்க வந்து ரோமன் ரெயின்ஸோட பெரிய ஃபேன். ஐயோ பேசிட்டு மேல உதற கூடாதுமா, ஒரு இடத்துல உட்காருங்க அப்பதான் பேச முடியும். ஒரு செஸ்ட் அண்ட் ஒரு ஹேண்ட் ஃபுல்லுமே வந்து டாட்டூ போட்டுருக்காங்க, ரோமன் ரெயின்ஸோட டாட்டூ. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சார் ஆக்சுவலா இப்போ வந்து இது வந்து ஒரு 60,000 ஆச்சு சார் டாட்டூ போடுறதுக்கு. 60,000 ஆச்சு டாட்டூ ஃபுல்லா போடுறதுக்கு. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. தப்பமா. இந்த பாம்பு மாதிரி உள்ள பெருசு போட்டு வச்சிருக்கீங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்க மாதிரி காயடிச்சு விட்டுறேன். யாரா அவன்? காம்படிஷன் நம்மள அடிச்சிக்க ஆள் இல்ல நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போல. அவங்களுக்கான வெளில போக மாட்டீங்களே? வெளில போவேன் சார், அந்த மதியம் டைம்ல ரொம்ப வெயில் அடிக்கிற நேரத்துல தான் சார் போக மாட்டேன். எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இவங்க எல்லாரும் வெயில போக மாட்டாங்க, ஸ்வெட்டாக விட மாட்டாங்க. இப்போ எங்களுக்குலாம் வேர்த்துச்சுனா தொடச்சி போட்டு மூஞ்சி கழுவிட்டு அடுத்த வேலை பார்க்க போயிடும். இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. அவங்க யாரா மூஞ்சி துடைப்பாங்களான்னு கேளுங்க. இப்படி வச்சு வச்சு இப்படி தான் பண்ணுவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பழக மேல. ஆனா அது லிப்ஸ்டிக்கா தான் இருக்கேன். பாப்பா ஒரு தெரியாம எடுத்து லைட்டா டச் பண்ணி அப்படி போட்டு அப்படியே பேட்ச் பண்ணிடுவேன் நான். சான்ஸே கிடையாது. வாவ். இந்த த்ரெட்டிங்ல யாரும் பண்றீங்களாப்பா? நான் பண்ணுவேன் சார். ஹேர் கட் பண்ணும்போது மந்த்லி 2 டைம்ஸ் ஹேர் கட். ஐயோ கலக்குறீங்களே சார்.